ஹாய் உருளி நாங்கள் அவங்க மவினியன்ஸ் vlog கிருத்திகா லவ் யூ ஆல். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்கே தானே பார்க்குறீங்க? பீச்சுக்கு தான். வாங்க பீச்சுக்கு போகலாம். அவள் தான் நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். வர வரல எங்களால் வீடியோ எடுக்க முடியல, டிராஃபிக்காக இருந்ததுனால. இப்போ நம்ம என்ன தான் பார்க்குறீங்க, பீச்சுக்கு வந்துட்டு சாப்பிடாம இருந்தால் எப்படி, அதான் அப்படியே என்ன கிடக்குன்னு பார்த்துனே போனோமா. எல்லாம் பார்த்த கடையே தான். மதியானம் வேறு சிக்கன் சாப்பிட்டோமா. ஆனால் அங்கே ஒரு சிக்கன் கடை தான் இருந்துச்சு. ஆனாலும் எங்கள் அக்கா ஆர்டர் முடிச்சு ஷவர்மா தான் வேணும்னு ஷவர்மா கடைக்கு போய் நின்றுட்டா. எங்கள் அம்மாவும் சரி ஓகே வாங்கலான்ட்டு ஷவர்மா ரோல் 2 ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான் வந்துச்சு பாருங்கள். அப்படியே டக்குன்னு நம்மள்கிட்ட ரோல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் நாங்கள் வந்து அப்படியே பொறுமையாக வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அவள் தான் எங்கள் அக்கா குச்சி தாங்க முடியல. அடுத்த அம்மா எனக்கு என்ன வேணும்னாங்க. இது வந்து நாங்கள் எப்போ சாப்பிட்ற மோமோஸ் கடை. அங்கே வந்து நான் சிக்கன் பாப்கார்ன் தான் வேணும்னு சொல்லி அதையும் ஆர்டர் கொடுத்துட்டேன். இவள் வேறு எங்கள் அக்கா வேறு போய் ரெடியாச்சுன்னு கேட்டேன். அவங்க கடைக்காரனே கோவ மாட்டாங்க, இந்தாமா அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. உடனே அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து போயிட்டே இருந்தேன். எங்கள் அக்காவுக்கு என்னென்னா வாக்கிங் பண்ணிட்டே போகணுன்னு தான் ஆசை. ஆனால் நான் விடுவேனா, எனக்கு வந்து நான் பீச் கிட்டே இருந்திருக்கேன். நான் மண்ணில் விளையாண்டே ஆகணுன்ட்டு அவங்கள மண்ணுக்கு இடமா இந்த சைடு கூப்பிட்டு வந்துட்டேன். போய் உட்காந்தா அப்போ இன்னும் ஒரு காற்று எனக்கு அப்படியே காதே அடிச்சிருச்சு. அப்படியே ஜில்னு காற்று அப்படியே அடிச்சுனே இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே எவ்வளோ நல்லா பேசுறதுன்னு அப்படியே ஒரு சிட்டிங்கை போட்டோம். பாருங்கள், நானும் எங்கள் அம்மா குச்சி வந்து நிற்கும். அப்படியே தாவி உட்காந்துட்டோம். சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவள் என்ன காட்டினா. ஓகே, நான் அப்படியே வணக்கம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஷவர்மா ரோலு, அடுத்து பாப்கார்னு, அதெல்லாம் நாங்கள் எடுத்து வெளில வச்சுட்டோம். சிக்கன் பாப்கார்னு ஷவர்மா ரோல்லாம் எடுத்துகிட்டு இவன் வேறு அது கவரை பிரிக்காமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வம். நான் வந்து பொறுமையாக கவர்லாம் பிரித்து தான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு பிடிக்காது, ஆனால் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள்கிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்து நானே வாங்கிக்கிட்டேன். சிக்கன் பாப்கார்ன் சாப்பிட்டா ஐயோ ஏமா சூப்பராக இருந்துச்சு. இதில் நடுவில் எங்கள் அம்மா பீச் கிட்ட வேறு எடுத்து காட்டினாங்க. எங்கள் அம்மா ஷவர்மா சாப்பிட்றதே ரொம்ப அதிசயம். அவங்க எந்த இல்லை இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா அவங்க வேறு சாப்பிட்டு இருந்தாங்களா. அப்படி இவள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஊட்ட, உடனே இவள் திரும்பி எனக்கு ஊட்ட, அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் நான் சும்மா விடுவேனா, சிக்கன் பாப்கார்ன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூபா கொடுத்தேன். எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னாங்க. உடனே அவளுக்கும் நானும் மொதல் வாய்க்கு எடுத்துகிட்டு போய் இப்படி எடுத்துகிட்டு வந்து மைனஸில் டிப் அடிச்சு அப்படி கொடுத்த உடனே ஆஹா அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா ஒரு மைனஸ் பைத்தியம். இதே மாதிரி நீங்களும் ஒரு மைனஸ் பைத்தியமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கொடுத்தோடனே அவளுக்கு பாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன விளையாடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரவுண்டாக இல்லை, சின்ன ரவுண்டாக போட்டோம். பாருங்கள், சின்ன ரவுண்டாக போட்டு இதை வந்து யார் ஃபாஸ்ட்டாக தோன்றான்ற சேலஞ்சே பண்ணோம். கடற்கரை அள்ளி போட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சண்டை வச்சு நான் பாருங்கள், அந்த அவளுக்கு வந்து அந்த க்ரீனை கொடுத்துட்டா. ப்ளூ தான் வாரி அந்த பக்கெட்டை போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ப்ளூவை டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு க்ரீனை கொடுத்து அவளுக்கு அதில் அல்லவே வரல. பார்த்து மண் வேறு அப்படியே செம்ம சாஃப்ட்டாக இருக்கா. இப்படி எடுத்த உடனே அப்படியே மண்ணில் கடற்கரை பறக்குது பாருங்கள். எல்லோரும் ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க. நல்ல நிலம் வெளிச்சமாக இருந்துச்சு. ஆனால் என்ன காற்று தான் எங்களால் தாங்க முடியல. பாருங்கள் அப்படியே பறக்குது. பார்த்ததுக்கு இந்த காற்றுக்கு மண் அள்ளி போட்டால் அப்படியே சுள்ளுன்னு பறந்துனே இருந்துச்சு. நானும் சரி தோண்டு பார்த்தா எடுக்க மண் வந்து அப்படியே அந்த பழத்தை மறைச்சினே வருது. எனக்கு கோவமாயிடுச்சு. சரி தண்ணி ஊற்றினோன்னு பார்த்தா எங்கள் அம்மா தோண்ட வந்துட்டாங்க. இவ்வளோ நான் விடுவேனா நான் உடனே நான் சொன்னேன். ஆனால் அம்மா வந்து விளாண்டாங்களா. சரி ஓகேன்ட்டு வேறு வழி இல்லாமல் அது வச்சுட்டேன். இவளுக்கு வேறு சிப்பி கடிச்சிச்சு. ஒரே ஆனந்தம். இன்னும் அந்த கடி வாயிருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து க்ரீனை என்கிட்ட கொடுத்துட்டா. சரி ஓகே, வேறு வழியில் எடுத்து நானும் கிருன்னு அப்படியே தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவளுக்கு சண்டை வந்துருச்சு. அதனால் அவள் தனியாக தோண்ட போகிறேன்ட்டா. சரி வேறு வழி இல்லையேன்ட்டு சரி நீ தனியாக தோண்டிட்டேன். அவன் தனியாக தோண்டலான்னு ஆரம்பிச்சிட்டா. பாருங்கள், நான் தான் அதிகமாக தோண்டிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஆனந்தம் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலான்னு பெரிய பள்ளமாக தோண்டிட்டே இருந்தேன்னா சரி எங்கள் அம்மா காலை விடலான்ட்டு எங்கள் அம்மா வர சொல்லி எங்கள் அம்மா காலை உள்ளே விட்டு அப்படியே பெருசாக மண்ணை அள்ளி அப்படியே மலை மாதிரி குமிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ மண்ணை அள்ளி எங்கள் அம்மா கால் மேலே போட்டுருக்கேன்னு. அப்படியே வெளில வர விடாமல் இதுக்கு மட்டும் ஒத்துமா வந்துருச்சு எனக்கு எங்கள் அக்காவுக்கும். அப்படியே அதை வச்சு ஃபுல்லாக ஈவெண்ட் பண்ணி விட்டேன். இதில் வேறு பெரிய அருண்மதியாகவே நான் மாறிட்டேன். உன்னை வெளியில் விடமாட்டேன் உன்னை நான் வந்து கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு டைலாக். அதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டா ரொம்ப தொட்டி ஈரம் பண்ணி எடுத்து நாங்கள் சாப்பிடுங்கன்ற வேறு நடுவில் காமெடி. எங்கள் அம்மா வேறு அப்படின்னாங்க. உடனே சத்தியம் நான் உன்னை வெளில விடமாட்டேன்ட்டு செம்ம காமெடி போயிட்டு இருந்துச்சு எங்களுக்குள்ளே. சரி எங்கள் அம்மா வேறு அப்போ காலை வேறு தொண்டி எடுத்துக்கிறாங்க. நான் வேறு அம்மா வேண்டாமா ப்ளீஸ்மா கம்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகேன்ட்டு எங்கள் அம்மா அதுக்கு விட்டுட்டாங்க. பாருங்கள், இவள் வேறு அவள் பாருங்கள் எங்கள் அம்மா கால் மேலே ஏறி இன்னும் தொழில் மேய்ச்சி. இந்த வாட்டி எங்கள் அம்மாவுக்கு வலிக்கலையோ என்னமோ. ஆனால் 2வது வாட்டி என்னன்னா வலி எடுத்துச்சு. தெரியாமல் கால் மேலே நின்ட்டேன். பிஞ்சு கால் மேலே நஞ்சாக என்ன நின்றுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சரி பாப்பா விளையாண்டது போகுது நம்ம கிளம்பலாம் இருட்டாயிடுச்சு அப்படின்னாங்க. இவரோட படத்தை பார்த்தா ரொம்ப பெருசாக தோண்டி வச்சுருந்தா. இதோட பெருசு இல்லை, பட் ரொம்ப ஆழமாக தோண்டி வச்சிருந்தால அது ஈரமண்ணுன்னு சொல்லுவாங்களா. அது வர வரைக்கும் எங்கள் அம்மா வெளில காலை எடுத்துட்டாங்க. பாருங்கள் இவ்வளோ பெருசுன்ட்டு. அதையே வேறு ஜூம் பண்ணி 360 டிகிரி வேறு உள்ள நண்டு பிடிக்கிற மாதிரி எடுத்துன்னு இருந்தாலா. அதுக்குள்ளே வேறு யாராச்சும் கழிச்சிட்டாங்கன்னா அப்படின்ட்டு ஒரு கஷ்டம். அதனால் அவள் காலையே உள்ளே வச்சு மண் போட்டு மூடிடலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா டிடிங் தோணுச்சு. அதனால அவள் காலையும் உள்ளே போட்டு வச்சு முட்டேன். வாட்டி மெதிக்கிறப்போ அவளுக்கு இது வலி தெரியல போல. 2வது வாட்டி மெதிக்கிறப்போ தான் அவளுக்கு ரொம்ப வலிச்சது போல. கத்தினால என்ன பண்ண தெரியாமல் அவன் மேலே விழுந்துட்டுனா அதுக்கு பாருங்க. அப்போ பாருங்க பொடியும் போகல அப்படின்னு தள்ளி விட்டுட்டா. சரி ஒரு என்ன அரசியல் சாதாரணம் அப்படின்ட்டு பீச் கிட்ட போகிறக்கு விட்டா. சரி விடுங்க, வேறு வழி இல்லை, பண்ணதற்கு தண்டனையா அதையும் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு பீச் விட்டு வர மனசே இல்லை, வேறு வழி இல்லையே. இவன் பாருங்கள், நான் லப்பர் பேண்டெல்லாம் கட்டி விட்டுன்னு ஒரே கோவம். நான் எல்லாத்தையும் போய் போட்டேன்.
அடுத்து மண்ணெல்லாம் தள்ளி விட்டுருந்தேன். இப்போ நம்ம கிளம்பிட்டோம், அதாவது கிளம்பிட்டோன்னா வீட்டுக்குள்ள அப்படியே கொஞ்சம் நடக்கலான்னு கிளம்பினோம். ஆனால் வீட்டுக்கு கிளம்புற பிளான் தான். இவன் வேறு என்ன கேட்டால் ஐஸ்கிரீம் கேட்டாலா, சரி ஓகேன்ட்டு அம்மா வாங்கி தராங்க. ஏன்னா அப்போ தானே ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம். பாருங்கள், அப்படியே சுற்றி 360 டிகிரி பெரிய கேமராமேன் மாதிரியே மாறிட்டா. நாங்கள் 2 பிக் எடுத்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் நிறைய கலக்கிற லைட்லாம் தொங்க விட்டுனாங்க. அப்படி போகிற வழி என்னன்னா ரிச் இருந்துச்சு. ரிச்சில் அவளுக்கு வந்து சாக்கோடி பேபி தான் ரொம்ப பிடிக்குமா. அன்றைக்கி வேறு ஒரு நாள் நாங்கள் வந்து சாப்பிட்டோமா. அது ஒரு மனசில் வச்சுன்னு வேறு எனக்கு வாங்கி தந்தோன்னு உள்ளே வந்துட்டோம். செம்ம க்ரௌடாக இருந்துச்சா, கொஞ்சம் தான் க்ரௌடாக இருந்துச்சு. போய் பில்டிங்க்கு நின்னா அவ்வளோ நிற்க விட்டாங்க. சரி வேறு வழியிலன்ட்டு அதையும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். சாக்கோடி பேபி முதல் எனக்கு வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு மட்டும் 2 ஆர்டர் பண்ணிட்டான். ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சரி ஓகேட்டா அவள் போய் வாங்கலான்னு போயிட்டான். எங்களுக்கு வந்து நம்பர் இன்னோவோ பார்த்தீங்கன்னா 993 தான். அதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன நம்பர்னு. நான் பாட்டுக்கிட்டு அவள் வாங்கிட்டு வந்துட்டான். நான் உட்காந்து நின்றேன். அது பார்த்த உடனே எனக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்ட்டு பேகை நவுத்துனேன். நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் நவுத்துறேன்னு. அப்போ பாருங்கள் எனக்கு அந்த ஐஸ்கிரீம் மேலே எவ்வளோ சாப்பிட்ணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. பட் அவள் சாக்லேட் அதிகமாக இருந்ததாக எடுத்துக்கிட்டா. இருந்தாலும் ஓகேன்ட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். ஏன்னா அம்மா சாப்பிட்டு நடந்து போகலான்னாங்களா. சரி ஓகே மாட்டு நாங்களும் வெளில அப்படி கொடுன்னு வெளில நடந்து வந்துட்டோம். அப்படி நடந்து வந்துட்டே இருந்தோம். திடீர்னு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப கரையாக ஆரம்பிச்சிச்சா. சரி உட்காந்து சாப்பிட்லாமேட்டு ஒரு திண்ணையில் சேர்னா போட்டு வச்சிருப்பாங்களா, அதில் உட்காந்துட்டோம். அவள் தான் உட்காந்து நான் சாப்பிட்டுருந்தா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே சாப்பிட பிடிக்கும்ட்டு நடந்தே ஜாலியாக சாப்பிட்டு இருந்தேன். காற்று வேறு குளுன்னு அடிச்சுச்சு. அவள் ஐஸ்கிரீம் காலி வச்சுன்னு என்கிட்ட வாங்கி போட்டுருந்தேன். நான் தரமாட்டேன்ட்டு நீ அதுக்கப்புறம் திரும்பி தந்துட்டேன். அதுக்கப்புறம் பீச்சுக்கு அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு எல்லாத்தையும் டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்க்கிங்க்கு வந்துட்டோம். எங்கள் அம்மா பாருங்கள் வண்டி எடுத்துனுக்குறாங்க. அவ்வளோதான் சரி ஓகே வீட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் நினச்சிட்டோம். ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.